ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பயன்படக்கூடிய சென்டென்சஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு முக்கியமான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாட்டுத்தனமாக இருக்காத. ஓகே, நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஏய் என்ன நீ இன்னும் சின்ன பையன் மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விளையாட்டுத்தனமாக இருக்காத, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி பிளேஃபுல். டோன்ட் பி பிளேஃபுல். விளையாட்டுத்தனமாக இருக்காதே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரையாவது பற்றி நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்க நம்மளை பார்த்து பக்கத்தில் அட்வைஸ் சொல்கிறாங்க, மற்றவங்களை பற்றி நீ குறை பேசாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. மற்றவங்களை பற்றி குறை பேசாத அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இது ஐடியா இருக்கா? டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டென்ஸ். ஏன், நானே வந்து நிறைய டைமில் வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இங்கிலீஷ் வந்து நம்ம பேசணும்னா அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? தயங்கக்கூடாது. ஓகே, தயங்காதே அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்லணும். ஓகே, ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்க பண்ண போகிறாங்க, நம்ம வந்து நீங்கள் உங்கள் பார்த்து சொல்கிறீங்க தயங்காத அப்படின்னு சொல்கிறீங்க. தயங்காதே அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். தயங்காதே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம்ல, நீ தப்பெல்லாம் நீ தான் பண்ணுற, ஆனால் உன் தப்பை ஏன் நியாயப்படுத்துகிற? உன் தப்பை நியாயப்படுத்தாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தப்பு பண்ணிட்டா அக்செப்ட் பண்ணிக்கோ, உன் தப்பை நியாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உன் தப்பை நியாயப்படுத்தாதே. எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள் என் கூட சேர்ந்து. எப்படி சொல்ல ஐடியா இருக்கா? டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக். ஓகே, டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக். உன் தவறை நியாயப்படுத்தாத. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவும் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதை தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் லூஸ் இட். டோன்ட் லூஸ் இட். ஓகே, லூஸ் அப்படின்னா தொலைக்கிறது. ஓகே, டோன்ட் அப்படின்னா தொலைச்சிடாத. டோன்ட் லூஸ் இட். அதை தொலைச்சிடாத. ஓகே, அதை தொலைத்து விடாதே. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு நை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? என்னை தயவு செஞ்சு என் வேலையை பார்க்க கொடுப்பா, என்ன நச்சரிக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? என் டிஸ்டர்ப், நச்சரிக்காத அப்படின்னு சொல்லுவோம். நச்சரிக்காத அப்படிங்கிறதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? இதுவரை கேள்விப்படாத ஒரு இங்கிலீஷ் வேர்டாக இருக்க போதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஐடியா இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லலாம்? என்ன நச்சரிக்காத? டோன்ட் பெஸ்டர் மீ. டோன்ட் பெஸ்டர் மீ. ஓகே, மீனா என்னை, பெஸ்டர்னா நச்சரிக்கிறது, டோன்ட்னா நச்சரிச்சிடாத. டோன்ட் பெஸ்டர் மீ. என்ன நச்சரிக்காத. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டென்ஸ் தான். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்களை பற்றி சம்டைம்ஸ் வந்து அதிகமாக ஒருத்தர்கிட்ட நம்ம பேசிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அல்லது அடுத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து யாரையோ பற்றி தேவையில்லாத வீண் பேச்சுகள், வதந்திகளை பேசிகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். அப்போ நம்ம அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? எதுவும் அவங்கள பற்றி வதந்தி எதுவும் பேசாத, வீண் பேச்சு பேசாத அப்படின்னு சொல்லுவோமா? வதந்தி அல்லது வீண் பேச்சு பேசாத அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் காசிப். காசிப் அப்படின்னா வந்து மற்றவங்கள பற்றி வதந்தி, புரணி பேசுறது, இது எல்லாமே தான் காசிப்பில் வரும். ஓகேவா? டோன்ட் காசிப். வதந்தி அல்லது வீண் பேச்சு பேசாத. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டென்ஸ். ஏன்னா யாராவது உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லதாக பேசினா பொறுத்துட்ருப்போம். நம்மளை பற்றி ஏதாவது பேடாக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை பற்றி மோசமாக பேசாத அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஐடியா? டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. என்னை பற்றி மோசமாக பேசாதே.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் அதை பண்ணவே மாட்டோம். ஓகே, அப்போ நம்ம வந்து அப்பா வீட்டில் யாராவது இருந்தால் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை ஏன்பா அப்படி தள்ளி போட்டே இருக்க, ஏன் அதை தள்ளி வைக்கிற, ஏன் அதை ஒத்தி வச்சுட்டே இருக்க, ஒத்தி வைக்காத, டப்புன்னு பண்ணு அப்படிம்பாங்கல்ல. ஒத்தி வைக்காதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் போஸ்ட்போன். டோன்ட் போஸ்ட்போன். ஒத்தி வைக்காதே. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னன்னா, ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க மற்றவங்க, நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறது, ஒரு அவசர கொடுக்க மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். என்ன சொல்கிறது, டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணுறோங்கிற பேரில் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணுவோம். அப்போ நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அவசரப்படாதப்பா அப்படிம்பாங்க. அவசரப்படாத அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ரஷ். டோன்ட் ரஷ். அவசரப்படாத. ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நம்மளை சொல்லிகிட்டே இருக்கோம், ஓவராக நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஓகேவா, ஏதோ ஒரு பொய்யே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்டை நம்மளை பார்த்து சொல்லுவான், ஏய் நடிக்காதடா அப்படிம்பாங்கல்ல. நடிக்காத அப்படிங்கிறத எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? நடிக்காத அப்படின்னு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுவோம், எது சொன்னாலும் சொல்லுவோம், நடிக்காத, உண்மையை சொல்லு. நடிக்காதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் pretend. டோன்ட் pretend. நடிக்காதே. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நமக்கு நிறைய தேவைப்படக்கூடிய சென்டென்ஸ் தான். அடிக்கடி நம்ம நிறைய சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஃப்ரெண்டு கூட ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருப்போம். அது இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்துட்டே இருப்பான். அவன் என்னமோ அவன் வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி நைஸாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது ஃபுல்லாக இங்கேயே தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஒட்டு கேட்காத அப்படிம்போம்ல. ஒட்டு கேட்காத அப்படிங்கிறது எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஓவர் ஹியர். டோன்ட் ஓவர் ஹியர். ஒட்டு கேட்காதே. இதெல்லாம் பாருங்கள், வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுறது தானே. இதெல்லாம் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நடைமுறையில் வரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் நம்ம வந்து நடைமுறையில் அழகாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா, சில பேர் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒருத்தவங்களை மட்டும் நம்ம வந்து தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நம்ம யாரையாவது லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து அடிக்கடி இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னை புறக்கணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க, என்னை கண்டுக்காமல் இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஐடியா? டோன்ட் இக்னோர் மீ. இக்னோர் அப்படின்னா கண்டுக்காமல் இருக்கிறது, இக்னோர் பண்ணுறது, கண்டுக்காமல் இருக்கிறது ஒருத்தரை வந்து. ஓகே, அதே மாதிரி மீ அப்படின்னா என்ன. ஸோ டோன்ட் இக்னோர் மீ, என்னை புறக்கணிக்காதே, இல்லை என்னை கண்டுகொள்ளாமல் இராதே. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து எனக்கு இது வேணும்னா வேணும்னு ஒத்த கால அடம் பிடிப்பாங்க. எனக்கு சின்ன பிள்ளைல நம்ம கேட்டிருப்போம்ல, எனக்கு இப்போவே எனக்கு பேட் வாங்கித்தாங்க, நான் கிரிக்கெட் விளாட்றேன், எனக்கு இப்போவே பேட் இந்த காஸ்ட்லி இது வாங்கித்தாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து நம்ம ஏதாவது ஹாக்கி டீமில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹாக்கி வந்து பேட் வந்து வாங்கிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியான பேட் வாங்கியே தரணும் அப்படின்னு அடம் பிடிப்போம். ஓகே, பிடிவாதமாக இருப்போம். பிடிவாதமாக இருக்காத அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி அடமெண்ட். டோன்ட் பி அடமெண்ட். பிடிவாதமாக இருக்காத. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ எப்படி சொல்லலாம்? இரிட்டேட்டாக இருக்குது எனக்கு வந்து, தயவு செஞ்சு எனக்கு தொந்தரவு மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பாதர் மீ. டோன்ட் பாதர் மீ. என்னை தொந்தரவு பண்ணாத. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. என்னென்னா, ஒருத்தர் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒளராத அப்படின்னு சொல்லுவோமா? ஒளராதே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் பேபிள். டோன்ட் பேபிள். ஒளராதே. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், ஏதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவசரப்படாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுப்பா, அவசரப்படாதே அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஹேசன். டோன்ட் ஹேசன். அவசரப்படாதே. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ் தான். என்னென்னா, காதுக்குள்ளே போயிட்டு முணுமுணுன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, முணுமுணுச்சிட்டே இருப்பாங்க. முணுமுணுக்காத அப்படின்னு சொல்லணும். முணுமுணுப்பு அப்படிங்கிறதுக்கு என்னது?
murmur, முணுமுணுக்காதே. don't murmur, முணுமுணுக்காதே. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வந்து நம்ம யாரையா சந்தேகப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம யாராவது ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்கள நம்ம சந்தேகப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவளை சந்தேகப்படாத அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா? அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, don't suspect her, don't suspect her, அவளை சந்தேகப்படாதே. அடுத்ததா திடீர்னு இப்போ வந்து நான் அவனை சந்தேகப்படாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவனை சந்தேகப்படாதே. don't suspect him, don't suspect him. suspect அப்படின்னா சந்தேகப்படுறது, டோன்ட்னா படக்கூடாது. டோன்ட் சஸ்பெக்ட்னா சந்தேகப்படக்கூடாது. யாரை? அவனை. ஹிம். டோன்ட் சஸ்பெக்ட் ஹிம், அவனை சந்தேகப்படாதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கற்றுக்கிட்ட எல்லா சென்டென்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ். ஓகே, ரெகுலர் ரொட்டீனில் நமக்கு தேவைப்படும். ஓகே, முணுமுணுக்கிறது, அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறது, ஓகே, அவனை சந்தேகப்படாத அப்படின்னு சொல்கிறது, ஓகே, என்னை பற்றி வீண் வதந்திகளை பேசாத, இந்த மாதிரி டெய்லி ரொட்டீனில் நம்ம தேவைப்படுற ஒரு விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அந்த வேர்டு கரெக்டாக நம்ம இங்கிலீஷில் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பாருங்கள். ஓகே, வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.